விட்டு சேர்த்து வந்து கல்யாணம் பண்ணியனாலே குழந்தையே பிறக்காது. ஆனா பல புரளி கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன புது புரளியா இருக்கு? அவர் என்ன வந்து திரும்பி பார்த்து சார் சத்தியம் சொன்னா சார் சத்து போயப்ப பறக்கணும் போல இருந்த சார். சத்தியம் சொன்ன சார் எந்த குருவாயிரம் அந்த டைமில் எனக்கு அழணுமா சிரிக்கணுமா அவ்வளோ ஒரு சந்தோஷம் சார். உள்ள கையிலே வச்சு பார்த்து பார்த்து வளர்த்தேன். அவளை அப்பாவும் நெஞ்சில் போட்டு போட்டு வளர்த்த விஷயம் அவளை அப்பா இப்போ இல்லை. இன்னைக்கு வரைக்காலுமே அவ எனக்கு குழந்தைதான். தாய்மன்ற எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை வாய்நாள் ஃபுல்லாக மறக்க முடியாது. நம்ம அவங்களுக்கு சேர்த்து ஈடு கிடையாது. எனக்கு அவ கொடுத்த சந்தோஷம் மறக்க எந்த கஷ்டம் கொடுத்தாலும் அதுக்கு ஈடே ஆகாது. அம்மான்னு நம்மளை கூப்பிடுறதுக்கு எதுவுமே கிடையாது. இல்ல சார் 6th ஸ்டாண்டர்ட்ல எடுத்துட்டு போய் ஹாஸ்டல்ல விட்டாங்க சார். 6th இருந்தே ஹாஸ்டல்ல. ஒரு ராத்திரி பிரிஞ்சிருக்க மாட்டேனீங்க. சார் இவளுக்கு ரொம்ப நாளா ஆசை பண்றது என்னை இப்படி கூப்பிட்டு வந்து இப்படி சொல்லணும்னு. அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது? முதல் முறையா குழந்தை பிறந்த உடனே அந்த அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? 8 வருஷம் கழிச்சு பிறந்துச்சுங்க சார். சிசரியன் பண்ணதுமே நம்ம கண்ணு முன்னால காமிக்கிறாங்க பாருங்க சார். அது கடவுளையே நம்ம நேர்ல பாக்குற மாதிரி தாங்க சார். இவர்தானா? ஆமாங்க சார். இங்க வாங்க. இப்ப பிடிச்சாலும் அதே குழந்தை நினைப்பு தாங்க சார் எனக்கு வரும். அந்த பிள்ளைய கையில வாங்குற நினைப்பு தான். செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே பொக்கும். 10 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது சார். I had 2 miscarriage. டயக்னோஸ் பண்ண முடியல எதனால மிஸ்கேரேஜ் ஆகுதுன்னு. So I got vexed. இங்க பாருங்க, வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தா. அந்த கிருஷ்ணனை பார்த்துட்டே வர, கிருஷ்ணா எல்லாருக்கும் ஒரு குழந்தை இருக்கு, எனக்கு ஒன்று கொடுக்க மாட்டியா? பட் I was 38 days அப்ப ஸ்ரீயாவை கேரிங்ல இருக்கேன். என்னால முடியல, டயர்டா இருக்கு. 11 வருஷம் ஆச்சு. நான் உள்ளுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கேன். நான் நினைப்ப யாராவது என்ன பைத்தியம் நினைச்சுப்பாங்களோ. அப்புறம் ஒரு கிருஷ்ணனை பார்த்து நான் எடுத்துட்டேன். இப்படி குழந்தை தூக்குற மாதிரியான போறேன். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. கரெக்டா அந்த கிருஷ்ணன் தான் எனக்கு குழந்தையா வந்ததுன்னு டாக்டரே சொன்னாரு. பேச கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாலும் குணத்துல தங்கம்டா. வாங்க. இப்போ இந்த குழந்தை கையை பிடிச்சு பாக்குறப்ப எப்படி இருக்கு? இல்ல எனக்கு அந்த சின்ன வயசே பார்க்க வேண்டாம், பெருசாகணும். டெய்லி பெருசாகணும். நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. அவ சொல்லுவா நான் மெல்லமா பெருசா வரமா, கிருகின்னு பெருசாயிடணும். ஏன் சீக்கிரமா ரொம்ப பெரிய பிள்ளை ஆயிடணும் நினைக்கிறீங்க? எனக்கு ஒரு ஆசை. அது எப்படா முடியும்? நான் ரொம்ப டிலே ஆயிட்டல, எனக்கு இன்னும் சீக்கிரம் அப்பா சொல்ல அம்மா பண்ணி உன்னோட இதுக்கெல்லாம் நான் ஆட மாட்டேன். ஆமாமா, கிருஷ்ணரா இருந்தாலுமே வளர்ந்தானே வளர முடியும். புரிஞ்சதா? கேட்டுக்க. 10 வருஷம் சார். 10 வருஷம் அடையாப்பா. எல்லாரும் மருந்து மாத்திரை என்னென்ன சொல்றாங்களோ அத்தனையும் சாப்பிடுவேன். போகாத ஆஸ்பத்திரி இல்ல, சாப்பிடாத மருந்துகள் இல்ல. தைரியமா போ. நீ திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதா. ரொம்ப அர்த்தப்பட்டு அழுதது உண்டு ரொம்ப நாள். இப்போ என்ன வயசு உங்களுக்கு? 26. உண்மையிலேயே உங்க அம்மா மாறி நல்லா இருப்படா போடா. வாங்க. நீங்களும் கன்சீவா இருக்கீங்களா? அடடே, டபுள் ப்ரமோஷன். அம்மாவாயி பாட்டி. நியாயமா சார் எனக்கு 18 வருஷம் கழிச்சு. ஐயோப்பா, 18 வருஷமா? இப்படி அது வரைக்கும் நீங்க அந்த எண்ணம் உங்களுக்கு? நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க, எங்களால வெளியே பார்க்க முடியல. நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ ஐயோ ஐயோ. மதுரை ஜிஹெச்ல போய் பார்த்தேன். பார்த்ததுல அவங்க ரிப்போர்ட் வாங்கி கொடுத்ததுல உங்களுக்கு குழந்தை வாய்ப்பே இல்லைன்னு ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க. ஐயோ ஏன் அழுகுறீங்க? அழுகாம என்னமா பண்ண சொல்ற? அப்படியே நாங்கள் வந்து கூலி வேலை பார்க்கறனால நான் வெளியே பார்க்க இல்லை, நமக்கு பார்க்க வசதி இல்லை, வேணா விட்டுட்டேன். அது எப்படியோ வந்திருக்கேன் சார். எனக்கு 12 வருஷம் கழிச்சு. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. என்ன படிக்கிறீங்க? நான் முடிச்சிட்டேன் சார். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? அடேப்பா, வாங்க போங்க அம்மாட்ட போங்க. அன்னைக்கு பார்த்தோம்னா நினைக்கிறேன் சார். உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்கா, மரியாதையும் நாகரிகமும் தெரிஞ்சிருக்கும் உனக்கு. நல்ல பிள்ளை சார். எந்த இதுலையும் அவனுடைய நல்ல பொறுப்பாக இருப்பான் சார். என்னுடைய கஷ்டத்துல அவன் அரைஞ்சிக்கிடுவான் சார். நான் சொல்லிக் கொடுக்கவே அவனே அரைஞ்சிக்குவான் சார். நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா, சின்ன வீடு வாங்கி கொடுத்துட்டான். தமிழ் பசங்க வீடு வாங்கி கொடுத்தாங்க சார். வாங்கி கொடுத்தாங்க சார். வீடு வாங்கி கொடுத்தா அப்பா அம்மா வீடு வாங்கி கொடுத்துட்டான். இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாவே மழை ஹொட்டோ கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. வீட்டில் இருந்தேன், குடிசையில் இருந்தேன், ஓட்டு வீட்டில் இருந்தேன், அப்புறம் வாடகை வீட்டுக்கு வந்தேன், இப்போ மெச்ச வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி அதை சொல்லிட்டே இருப்பான். ரொம்ப தேங்க்ஸ்பா, நீ என் மனசையே திருட்டப்பா. படிப்பு உழைப்பு சேர்ந்தா ஆமா எதையும் சமாளிக்கலாம், யாரும் சமாளிக்கலாம் சார். வெரி குட் தம்பி, வாங்க. உலக தத்துவத்தை ஒரே வரியில சொல்லிட்டீங்களே என் தெய்வமே. உங்களுக்கு எத்தனை வருடம் கழிச்சு? எங்களுக்கு 14 வருஷம் சார். 14? நாங்க நிறைய ஹாஸ்பிட்டல் எல்லாமே போய் பார்த்தாங்க சார். அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் சரின்ட்டு இவர்கிட்ட கூப்பிட்டுட்டு இருந்து இவரு போலாம், இன்னைக்கு போலாம், நாளைக்கு போலான்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்படி 5.5 மாசம் ஆயிடுச்சுங்க சார். 5.5 மாசம் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகவே இல்லை.
அப்புறமேலு ஒரு நாள் போனோம். 5.5 மாசம் பேபி இருக்குது, என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு ஓ திட்டினாங்க. 5 மாசம் வயித்துல குழந்தை இருக்கு. ரூபத்துல ஒரு பாக்குறப்ப சந்தோஷப்படுற முதல் லாட்டாயா லாட்டா. குழந்தை இருக்குதுன்னு சொன்ன உடனே இவருனா இல்லைங்க மேடம், நீங்க கரெக்டா பாருங்க, ஸ்கேன் ரிப்போர்ட் வேறவங்களதாக இது இருக்க போகுது அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். சார் உங்களுக்கு எதை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமேல் வாசல்ல வந்து அப்படி அழுதாரு. இவரு நான் 2 பேரும் அழுதோம். யாருக்கு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. எங்க அவசரத்துக்கு என்னமோ 3 மாசத்துல கையில குழந்தை. அத்த வருஷம் காத்திருந்தது. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம் சந்தோஷம் இல்லை. உங்களுக்கு எத்தனை வருடம் கழிச்சு? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் 1 மாசம், கிட்டத்தட்ட 3000 நாட்கள் கழிச்சு தான் குழந்தை பிறந்தாங்க. அந்த குடிமையை வாயால எப்படினே சொல்லு, சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. டிவி சீரியல்ல யாராவது பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா கூட ஐயோ அவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்களே நம்ம எப்ப ஆகும், அது வந்து ஒரு நாடகம்னு மனசுக்கு தெரியுது. என்ன கொடுமை சரவணன். 6 வருஷத்துக்கு அப்புறம்லாம் வந்து அது ஒரு மாதிரி உச்சத்துக்கு போயிடுச்சு. அந்த பிரெக்னென்ட் ஆன டைம் வந்து 6:45 ஃபோன் வந்துடும், வெயிட் பண்ணுவோம், வரும், அமைதியா இருந்தோம். 2 பேரும் ஒன்றும் பேசிக்கல. ஃபோன் வந்துருச்சு லேப்ல இருந்து. நான் ஃபோன் எடுத்துட்டு வெளியில வந்துட்டேன். சரி ப்ளூடூத்ல கேட்டு அது தப்பா போயிருச்சுன்னா பிரச்சனை ஆயிடக்கூடாது, நான் ஃபோன் எடுத்துட்டு வெளியில வந்துட்டேன். 1950 ஏதோ ஒரு நம்பர் சொன்னாங்க. எப்பா எனக்கு அந்த நம்பர்லாம் வேணாம்ப்பா, பிரெக்னெண்டா இல்லையா அதை சொல்லுங்க அப்படின்னு ஒன்று. சார் நீங்க அப்பா போறீங்கன்னு உடனே எனக்கு உடனே கவுண்டமணி மாதிரி ஐயோ இந்த டீ கடை என்ன வேலை, இந்த ரோடு என்ன வேலை சொல்லுங்க, வாங்கி போடணும். அவ்வளவு சந்தோஷம். 1 மணி நேரம் ஆச்சு. இந்த ஊர்லயே அண்ணன் பெரிய பணக்காரரு. இந்த ஊர் என்ன வேணும் அப்புறம் எடுக்கலாம்னே. சரி இந்த தெருவால என்ன வேணும் வாங்கிக்கலாம்னே. ஐயோ போலாம் எதையாவது வாங்கி ஆகணும் மேடம். எல்லாரும் வந்து ஒய்ஃப் தான் சொல்லியிருப்பாங்க ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம பிரெக்னெண்டா இருக்கோம் அப்படின்ட்டு. நான் சொன்னேன் அவள்கிட்ட சொல்லிட்டு இப்படி கத்துனேன் சார். உங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது? எனக்கு 13 வருஷம் போது சார். நிறைய போராட்டம், அசிங்கம், அவமானம், அந்த சந்திப்பு சொல்லவே முடியாது, அந்த கஷ்டத்தை சொல்ல முடியாது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இந்த மாதிரி சொல்லுவாங்களே கிராமத்துல, மாடு பிடிச்சிட்டு வந்து கட்டினா மாட்டுக்கு ஒரு கண்ணுட்டி போட்டாலும் பால் கறக்கும், இவங்களுக்கு பண்ண காசு வேஸ்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. அந்த டார்ச்சல் வந்து எப்படின்னு சொல்லவே முடியாது. மென்டல் ஸ்டேஜுக்கு போற அளவுக்கு டாக்டர் சொல்லிட்டாரு, ஒண்ணு குழந்தை இருக்கணும் இல்ல நீ மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னாரு. இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். இன்னைக்கு வரைக்காலுமே அவ எனக்கு குழந்தை தான். தாய்மைன்ற எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை வாழ்நாள் ஃபுல்லா மறக்க முடியாது. நம்ம அவங்களுக்கு சேர்த்து ஈடு கிடையாது. எனக்கு அவ கொடுத்த சந்தோஷம் மறக்கவே முடியாது. இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலையேமா. போதுமா போதும் போதும் போதுமா. அப்படி ஒரு ஆனந்தம் அது. அவங்க எந்த கஷ்டம் கொடுத்தாலும் அதுக்கு ஈடே ஆகாது. அம்மான்னு நம்மளை கூப்பிடுறதுக்கு எதுவுமே கிடையாது. அம்மா என் முகவரி நீ அம்மா என் அதுக்கப்புறம் 2வது குழந்தை, அவளுக்கு அப்புறம் 8 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தது. ஆனா இவ குடுக்குற ஆனந்தம் எல்லாம் அதுகிட்ட கிடைக்காது. எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. ஆனா இவங்க மாத்தி சொல்லுவாங்க, 2வது செகண்ட் வந்த பொண்ணு தான் நல்ல பொண்ணு, நான் ஃபர்ஸ்ட் பொண்ணு. இந்த பொண்ணு இல்லைன்னா நான் இல்ல, அம்மான்னு கூப்பிட்ட பொண்ணு தான் ஃபர்ஸ்ட். எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? நம்மளுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது, நம்மள அம்மான்னு கூப்பிட போகுது அப்படின்னு அதுல ஒரு ஆனந்தம். ஏ அப்பா, பயங்கர அவமாத்தம் வந்து தான் இருக்கு. கண்கள் நீயே காற்றும் நீயே தோடும் நீ. கண்ணை மூடிக்கங்க. குழந்தைய கொண்டாந்து நர்ஸ் கொடுக்குறாங்க. சரியா? கண்ணை மூடிக்கிட்டு அது அப்படியே கண்ணை மூடிக்கங்க. கண்ணை மூடிக்கிட்டு இப்போ இந்த புள்ள வந்துருச்சு கைக்கு. ஆச்சரியக்குறி. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. சார் இதுக்கு பிஃபோரா வந்து இந்த மாதிரி அவங்க பேசியோ இல்லை இதை பற்றி ஷேர் இந்த மாதிரி சொல்ல இது ஷேர் பெருசாக பண்ணதில்லை. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல, கத்து தர்றேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கேட்க கேட்க கண்ணில் அப்படியே தண்ணி நின்றுட்டே இருக்கு. ஆனா நீங்க என்னடா உங்க தங்கச்சிக்கு தான் செல்லம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிக்கலாம்ல. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இவ ஒரு நைட் இல்லைன்னா கூட எனக்கு தூக்கம் வராது. ஒரு நைட்டு நம்ம வீட்டில் இல்லைன்னா கூட நம்ம குழந்தை எங்க போய் கஷ்டப்படுதோ என்ன பண்ணுதோ. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் சொல்றாங்கல்ல சார், 6th ஸ்டாண்டர்ட்ல எடுத்துட்டு போய் ஹாஸ்டல்ல விட்டாங்க சார். 6thல இருந்தே ஹாஸ்டல். ஒரு ராத்திரி பிரிஞ்சிருக்க மாட்டேன் நீங்க. பேசுனது அத்தனையும் நடிப்பா சொல்லுலதா நடிப்பா. ஒரு சைக்கிள் வாங்கி அப்பே கொடுத்துருவோம். டியூஷன் கொண்டு போய் விட்டு வருவோம். டியூஷன் முடிச்சிட்டு வந்து அம்மா வீட்டுக்கு வர மாட்டாங்க, நேரா கடைக்கு போயிடுவாங்க. ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கா? ஹைவேல போயிட்டு இருக்கியா? டியூஷன் போயிட்டு நான் அப்பாவை தான் பார்க்க போயிருப்பேன், வெளியே எங்கேயும் கூட போயிருக்க மாட்டேன். செம்ம அடி ரோட்ல விழும் சார். என்னமா ஒரு காவிய கதை சொல்லிட்டு ஆக்ஷன் படமா இருக்கு கடைசி. மரியாதை கட்டு போ, உனக்கு மரியாதை. வச்சிக்கிறேன்டா, உங்க எல்லாரையும் வச்சிக்கிறேன். ஒரு இடி இடிச்சாங்க.
கத்துறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அப்படியே கிழிச்சு ரத்தம் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. எனக்கு இப்படி குத்துனியா? அப்பெல்லாம் அது பெருசா தெரியல, இப்பதான் அது கொஞ்சம். அது இப்ப இந்த கதையை கேட்ட பிறகு இப்படி அடிச்சு இப்படிங்கிற மாதிரி இருக்கா? நீங்க நல்லவரா கெட்டவரா தெரியலப்பா, தெரியல. தவம் இருந்தா எங்க பார்த்தாலும் சொல்லுவாங்க அந்த வேர்டை. போற இடத்துல இதை ஒன்று சொல்லிடுவாங்க, எல்லாமே சொல்லிடுவாங்க சேர்த்து. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. தாளாட்டினது பாராட்டினது இது உங்க மண்டையில ஓடுது. அந்த பிள்ளைக்கு நீங்க அதை தூக்கி போட்டு மிதிச்சதான் மண்டையில ஓடுது. ஆமா, அதேதான் ஓடுது மண்டையில. ஆனா என் ரிலேஷன் பச்சை குழந்தை இன்னும் பாலூத்தி வளர்த்து பாலை குடிச்சுட்டு பாம்பாக கொத்துதடி. அந்த 4 பேரை தான் சார் உதைக்கணும் நானு. அந்த 4 வந்து அப்படியே தங்க தட்டுல வச்சிருந்தாங்கன்னா, நீ வந்து பாத்தியா, நான் தான் அடி வாங்கினேன், நீ பாத்தியா? அடியோ, அவன் மட்டும் என் கல்ல மாட்டான், வெட்டாம விட மாட்டேன். சார் இவளுக்கு ரொம்ப நாள் ஆசை பவித்ராக்கு என்ன இப்படி கூப்பிட்டு வந்து இப்படி சொல்லணும்னு. அப்புறம் எஸ் என்ன பிளான்? 13 வருஷம் தவமா இருந்து பெத்து 7 மலை சாந்தின்ட்டு கடைசியில ஏரியால போட்டு சப்புன்னு அடிச்சு தாயா புள்ளையா பழையிருக்கா செஞ்ச நியாயமா? உங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை? 10 வருஷம் கழிச்சு சார். இந்த 10 வருஷத்திலே இவக்கு குழந்தையே பிறக்காதேன்னு எல்லாருமே சொன்னோம் சார். யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். காரணம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து கல்யாணம் பண்ணியனாலே குழந்தையே பிறக்காதே. ஆனா பல புரளி கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன புது புரளியா இருக்கு? என்னடா புது பொருளியா இருக்கு? 2-3 மாசம் கழிச்சு அப்புறம் எனக்கு என்னவோ ஒரு மாற்றம் சார், என் இதுல ஒரு மாற்றம் வந்து மாசம் கழிச்சிட்டு ஞானா அந்த ஹிட் வாங்கி கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து, அது சரி, அதான் சரி பார்த்தா 2 கோடு வந்திருக்கு. நான் அது இந்த ஷெல்ஃபில் எல்லாரும் பார்க்க மாதிரி வச்சு யாருக்கிட்ட சொல்லல. எங்க ஹஸ்பண்ட் வந்து ஏண்டா அத நைட் இது எடுத்து வச்சு பார்த்துட்டு அவர் என்ன ஒன்று திரும்பி பார்த்து சார் சத்தியம் சொன்னா சார், நான் சத்து போயப்பா என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. எனக்கு பறக்கணும் போல இருந்து சார். சத்தியம் சொன்ன சார், என்ன குருவாயிரப்பா சிரித்து என்னை சிறகிலிட்டாய் கண்ணம் சிவக்க வந்து காதை பாடி. அப்புறம் ஃபோன் பண்ணி அவர் அக்கா கிட்ட சொன்னா நம்ப மாட்டேன்னு சார். இதெல்லாம் 2 கோடு 4 கோடெல்லாம் வரும், இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, போட்டு தள்ளிடுறேன். அப்படிதான் சொன்ன சார். தப்பா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு ஒரு பதட்டம் சார். சிலப்பா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படி. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ? டாக்டர் சொன்னது பொண்ணு பிறந்திருக்குன்னு சொன்னு அந்த டைமில் எனக்கு அழணுமா சிரிக்கணுமா அவ்வளோ ஒரு சந்தோஷம் சார். அவ பொண்ணு இல்ல கடவுளோட கண்ணா. அந்த குழந்தைய நான் உள்ளங்கையிலே வச்சு பார்த்து வளர்த்தேன். அவளை அப்பாவும் நெஞ்சில போட்டு முதுகில் போட்டு வளர்த்தி வருஷம் அவளை அப்பா இப்போ இல்லை. இப்ப அழுதாவே இல்லை. நான் அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. ரொம்ப ஆசை இந்த குழந்தை மேல உயிரே வச்சிரு. அப்படி ஒரு உயிர் சார். வாங்க, அம்பாளே வந்து பிறந்த மாதிரியே எனக்கு இருக்குது சார். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அப்புறம் இன்னொரு குழந்தை கூட இருக்குது சார். குழந்தையே இல்லாத தவம் இருந்து பெற்றுட்டு அப்புறம் இன்னொரு குழந்தை வந்ததே தெரியல சார். அம்மா, என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. பிறந்த அன்னைக்கு உங்கள்ட்ட கொண்டாந்து கொடுத்தப்ப அந்த பிள்ளை என்னென்ன பாத்தீங்க? கை கண்ணு எல்லாம் பாத்துருப்பீங்கல்ல. இந்த குழந்தை அழவே இல்லை சார். அப்ப அப்புறமா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானே எனக்கும் புரியல. டாக்டர் எடுத்து இப்படி தூக்கி போட்டது அழுது, ஐயோ குழந்தைய தூக்கி போடுறது நெஞ்செல்லாம் வெடிச்சு போய் சார். அப்ப நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நல்ல வேளை ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போனாலும் குழந்தை பிறக்கும்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. எவ்வளவு வேதனைகள் சார், எவ்வளவு அவமானம் சார், எவ்வளவு. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை இந்த ஊசிட்டு குத்து மாதிரி ஒரு கெஸ்ட் தான் சார் பேசும். மாமியார் சொல்லு அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணாதே, நடக்கின்ற டைமில் நடக்கும். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே, ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு இப்படி பார்க்கிறதுக்கு. ஓகே, நம்ம சரி நம்ம குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு முடிவோட ஒரு 3 months அப்படியே விட்டாச்சு. பாத்தியாயிட்டு கடவுள் அவ முடிவு அவ வாயிலே சொல்ல வைக்கிறான். என்னப்பா பண்ண சொல்ற? பிரதருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருந்தது. நாங்கள் நேட்டிவ் போயிருந்தோம். ரிட்டர்ன் வரையில ரொம்ப அப்நார்மலா இருந்தது. எனக்கு அது எப்படின்னு சொல்ல தெரியல. ஆக்சுவலி எனக்கு அப்போ ஒரு 60-70 days ஆயிடுச்சு. அக்கா நீயுமா இப்படி இறங்கிட்ட? ஸோ ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுக்கிற இடத்துக்கே போயிட்டோம். அவங்க 2 பேரும் என்னமோ பேசிக்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன நம்மள்ட்ட சொல்லிட்டாவது பரவாயில்ல, நம்மளுக்கே இப்படி வேற இருக்கு. நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துவே. பாருங்க, நீங்க கன்சீவா இருக்கீங்க, உங்க குழந்தையோட ஹார்ட் பீட் இருக்கு பாருங்க. நான் கன்சீவா தான் இருக்கேனாங்கிறத ஃபீல் பண்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன பண்ணுவேன் தெரியுமானே, என்னென்னமோ பண்ணுதே, வெக்கமா வருதே. இப்ப சொல்லலவே ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு உங்களுக்கு. ஹாஸ்பிட்டல் வழியா போனோம்னா கூட அந்த இன்சிடென்ட்டும் அங்க ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து அழுததும் மறக்கவே முடியாது. சந்தித்த போது பேச முடியவில்லையே. இந்த ஏஜ் வரைக்கும் வந்து நான் அதிகமா சந்தோஷப்பட்ட நாள் வந்து என் பையன் பிறந்த அன்னைக்கு தான்.
நம்ம கடவுளை நம்புவோம், கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு இருக்கோம் சார். இப்போ குழந்தை பிறந்து 10 மாதம் ஆகுது சார். முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளாட்றான்ப்பா. குழந்தை வெளியேற்றணும் சார். நான் அன்னைக்கு என்னைக்குமே அழுததே இல்லை சார். அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் சார். அங்கே ஒரு ஆயா பார்த்துட்டு அந்த ஆயா சொல்கிறாங்க, கவலைப்படாதப்பா, அடுத்தது புள்ள பிறக்கும், பொம்பளை பொண்ணு பிறந்துச்சுன்னு அழுவாதப்பா அப்படின்னாங்க. ஏன் பாஸ் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? ஏன் பாஸ் கத்த? நீங்க வேற போங்க பாட்டி, நான் அதுக்கு அழுவல. இது ஆனந்த கண்ணீர். நான் அந்த இடத்தை விட்டு வேற ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆக போறேன். சந்தோஷம்.